ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்பர் சீரீஸ். சரிங்களா? ஸோ எண் தொடர் வரிசை அப்படிங்கிற டாபிக் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம நம்பர்ஸ்னா என்ன, நம்ம எப்படி எப்படிலாம் வந்து நம்பர்ஸ் வந்து இருக்குது, என்னென்ன மாதிரியான நம்பர்கள்லாம் இருக்குது, முழு எண்ணா என்ன, அதாவது வந்து ஹோல் நம்பர்ஸ்னா என்ன, ரியல் நம்பர்ஸ்னா என்ன, பகு எண்ணா என்ன, பகா எண்ணா என்ன, ஓகேவா? ஸோ வர்க்க எண்ணா என்ன, இந்த மாதிரி நம்ம எண்களை பற்றின ஒரு பேசிக்கான வீடியோஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தோம். சரியா? ஸோ ஃபவுண்டேஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து இது புரியும். சரியா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டே வந்து நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ எண் தொடர் வரிசை அப்படிங்கிறது எண்கள் வந்து வரிசையாக வந்து அடுக்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து என்ன ஆர்டரில் இருக்குது, அங்கே வந்து இடையில வந்து கூட்டியிருக்காங்களா, பெருக்கியிருக்காங்களா, கழிச்சிருக்காங்களா, வகுத்துருக்காங்களா, ஸோ என்ன நம்பர்னால கூட்டியிருக்காங்க, எந்த நம்பரை வச்சு வகுத்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இதுதான் வந்து எண் தொடர் வரிசை. ஸோ இதில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல், நம்மளோட டிஎன்பிஎஸ்சி கிங்டம் அப்படிங்கிற சேனலில் நம்ம டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்து அப்லோட் பண்ணுவோம். சரியா? ஸோ நம்மளோட சேனல் வந்து உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது போக உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வரணும் அப்படின்னா கீழே டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். சரியா? நம்ம சேனலோடைய டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய டெலகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எண் தொடர் வரிசை. ஓகேவா? எண் தொடர் வரிசை அப்படின்னா என்னன்னா, ஒரு நம்பர் வந்து வரிசையாக கொடுத்துருவாங்க. 1, 2, 3, 4 அப்படின்னு இந்த ஆர்டரில் கொடுக்க மாட்டாங்க. வேறு வேறு நம்பர்கள் வந்து கலந்து வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, ஸோ வந்து ஒரு 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி கொடுத்துட்டு, ஸோ அடுத்து வரக்கூடிய எண் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சரியா? ஸோ அப்படி இல்லைன்னா வந்து சென்டரில் கேட்பாங்க. 1, 3 டேஷ், அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் 9, 11 அப்படி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நிறைய டைப் இருக்குது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது வந்து அடுத்து வரக்கூடிய எண். ஃபைண்ட் அவுட் த நெக்ஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது. ஸோ அதான் வந்து நான் இங்கே உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு. அதாவது இப்படி வரிசையாக கொடுத்துட்டு அடுத்து வரக்கூடிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 2, 4, 6, 8 அடுத்து வரக்கூடிய எண் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் பொருந்தாத எண். பொருந்தாத எண்ணை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அதில் வந்து மேட்ச் ஆகாத நம்பர். சரியா? ஸோ எப்படி இருக்கும்னா 1, 2, 3 -4, 4, 5, 6 இதில் வந்து பொருந்தாத எண் எதுன்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ எது இதில் வந்து பொருந்தாதது? -4 அப்படிங்கிறது பொருந்தாது. சரியா? ஸோ ஏன்னா எல்லாமே வந்து ஒரு ஆர்டராக இருக்கா? ப்ளஸ் சைனில் எல்லாமே வந்து ஒரு ஆர்டராக இருக்குது. ஸோ அதனால் மைனஸில் வந்திருக்கிறது மட்டும்தான் பொருந்தாது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். சரியா? என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக, அந்த கான்செப்டை புரிய வைக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ அங்கே வந்து இவ்வளோ சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அடுத்தது விடுபட்ட எண். விடுபட்ட எண்ணை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் நம்பர் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ நான் இங்கே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? மேலே சொல்லியிருந்தேன்னா, ஸோ இதே தான் வந்து மிஸ்ஸிங் நம்பர். ஓகேவா? ஸோ மிஸ்ஸிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இப்படி ஆர்டராக கொடுத்துருவாங்க. 1, 2, 3 டேஷ் 5, 6 இப்படி வந்து ஆர்டராக கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து என்ன நம்பர் மிஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் படங்களில் விடுபட்ட பகுதியை வர வேண்டிய எண் என்னன்னு வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு படம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி வந்து ஒரு படம் இருக்குன்னு வைங்களேன். ஸோ இப்படி வந்து ஒரு படம் கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க? 1, 2, 3, 4, 5 இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு டைப் ஆஃப் படமும் இருக்குது. இப்படி இதை கொடுத்து 1, 2, 3 அதே மாதிரி இன்னொன்று 2, 4 இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி படங்களை கொடுத்தும் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. சரியா? இந்த 2 மெத்தட்லையுமே வந்து நம்மளுக்கு கேள்விகள் வந்து வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படிலாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மொதல் ரூல் என்னன்னா, இது வந்து இயல் எண்ணா, இல்ல முழு எண்ணா, ஓகேவா? இல்ல பகு எண்ணா, இல்ல பகா எண்ணா, இல்ல இரட்டைப்படை எண்ணா, இல்ல ஒற்றைப்படை எண்ணா,
அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இது என்ன டைப்ல இருக்குங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அதாவது ரியல் நம்பரா? ஹோல் நம்பரா? சரியா? பிரைம் நம்பரா? ஸோ ஸ்கொயர் நம்பரா? கியூப் நம்பரா? ஸோ இந்த மாதிரி இது என்ன டைப்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி நேத்து போன வீடியோல வந்து பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா? அதாவது வந்து ஒற்றைப்படை எண், இரட்டைப்படை எண், வர்க்க எண், ஸ்கொயர் நம்பர், கன எண், கியூபிக் நம்பர், தசம எண்கள், டெசிமல் நம்பர், பகு எண், பகா எண், காம்போசைட் நம்பர், பிரைம் நம்பர். இதுல எந்த டைப்ல வந்து இந்த நம்பர் வந்து இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 2வது ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏறு வரிசையில இருக்கா? இல்ல இறங்கு வரிசையில இருக்கான்னு பார்க்கணும். அதாவது 1, 2, 3 இப்படி ஏறிக்கிட்டே போகுதா? இல்ல 4, 3, 2, 1 அப்படின்னு இப்படி இறங்கிக்கிட்டே வருதா? அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். சரியா? ஸோ அப்பனா தான் நம்மளுக்கு இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். சரி ஓகே. இப்ப ஏறு வரிசைங்க கண்டுபிடிச்சாச்சு. இப்ப பார்த்தாச்சு. ஏறு வரிசையில போகுது அப்படின்னா, இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே போகுது அப்படின்னா, இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னா என்னென்ன பண்ணியிருக்கலாம்? நம்பர்களுக்கு இடையில ஒரு 2 நம்பருக்கு இடையில அது இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னா, என்னென்ன அத பண்ண முடியும்? அப்படின்னா, பிளஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணலாம். சரியா? அதுக்கப்புறம் நம்ம ஸ்கொயர் பண்ணலாமா? 2 ஸ்கொயர் அப்படின்னா 4, 3 ஸ்கொயர் அப்படின்னா 9 அந்த மாரி ஸ்கொயர் பண்ணலாமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? கியூப் பண்ணலாம். 2 கியூப் 8 ஓகேவா? ஸோ இந்த மாரி வந்து கியூப் பண்ண முடியுமா நம்மனால? அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணலாம்? பிள சாரி பிளஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணலாம். பிளஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிளஸ் பண்ணி கியூப் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணலாம். அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணி கியூப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து 2 நம்பருக்கு இடையில வரக்கூடிய டிஃபரன்ஸ வச்சு சொல்றேன். சரியா? ஸோ நம்ம சம்ஸ் வந்து பார்க்க உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு நம்பர் வந்து ஏறு வரிசையில போகுது. கூடிக்கிட்டே போகுது. ஒரு நம்பர் சீரிஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பர் சீரிஸ் வந்து கூடிக்கிட்டே போகுதுன்னா, இது ஏதோ ஒண்ணு தான் வந்து அந்த இடத்துல பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஒண்ணு கூட்டியிருக்கணும். இல்ல பெருக்கியிருக்கணும். ஓகேவா? ஒண்ணு அடிஷன் பண்ணியிருக்கணும். இல்ல மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கணும். இல்ல ஸ்கொயர் பண்ணியிருக்கணும். இல்ல கியூப் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா பிளஸ் பண்ணிட்டு அப்புறம் ஸ்கொயர் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா அத பிளஸ் பண்ணிட்டு அப்புறம் கியூப் பண்ணியிருக்கணும். இல்ல 2 நம்பர மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் அத ஸ்கொயர் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இல்ல 2 நம்பர மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் அத கியூப் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அது எதுவா வேணாலும் இருக்கலாம். பிளஸ்ங்கிறம்போது, ஏறு வரிசைங்கிறம்போது. சரி ஓகே. இப்ப இறங்கு வரிசை. குறைஞ்சுகிட்டே வருது. நம்பர் வந்து 10, 9, 8, 7 அந்த மாரி குறைஞ்சுகிட்டே வருது அப்படின்னா, அப்ப என்னென்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, மைனஸ் பண்ணியிருக்கலாம். 1 ஓகேவா? இல்லைன்னா டிவைட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? இல்ல ரூட் எடுத்திருக்கலாம். ஓகேவா? 8க்கு வந்து ரூட் எடுத்தோம்னா 2, 9க்கு வந்து ரூட் எடுத்தோம்னா 3 இந்த மாரி ரூட் எடுத்து பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கலாம்? மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணியிருக்கலாம். இல்ல டிவைட் பண்ணி மைனஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? வகுத்து கழிச்சிருக்கலாம். இல்ல கழிச்சு வகுத்திருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். சரியா? இந்த 4 மாடல்ல எது வேணாலும் நம்மளுக்கு இறங்கு வரிசையில நம்பர் வரும்போது உள்ள பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்தது டிஃபரன்ஸ். அந்த டிஃபரன்ஸ வச்சு, அதாவது ஒரு நம்பருக்கும், ஒரு நம்பருக்கும் வந்து இடையில வந்து எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கோ, அந்த டிஃபரன்ஸ வந்து ஆட் பண்ணியிருக்கலாம். இல்ல மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம். இல்ல டிவைட் பண்ணியிருக்கலாம். இல்ல மைனஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த டிஃபரன்ஸுக்குள்ளேயே வந்து ஆட், மல்டிப்ளை இந்த மாரி எது வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டைப். இந்த டைப்ல தான் வந்து உங்களுக்கு வந்து குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இந்த பேசிக்கான விஷயங்கள வந்து ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம போன வீடியோல பார்த்தோம் தெரியுமா? அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு பேசிக். அதுக்கு அடுத்து வந்து இந்த பேசிக் வந்து தெரியணும். ஏன்னா ரூல் நம்பர் 1 வந்து நம்ம என்னன்னா, இதான் வந்து நம்ம போன வீடியோல பார்த்தோம். இந்த ரூல்ல தான் வந்து ரூல் நம்பர் 1 தான் வந்து நம்ம போன வீடியோல பார்த்தோம். இயல் எண்ணா என்ன? முழு எண்ணா என்ன? பகு எண்ணா என்ன? பகா எண்ணா என்ன? இரட்டைப்படை எண்ணா என்ன? ஒற்றைப்படை எண்ணா என்ன? அப்படிங்கிற மாரி இந்த ரூல் தெரிஞ்சா தான், அதுக்கப்புறம் தான் நீங்க ஏறு வரிசையா, இறங்கு வரிசையா, ப அதுக்கப்புறம் ஏறு வரிசைனா என்னென்ன பண்ணியிருப்பாங்க? இறங்கு வரிசைனா என்னென்ன பண்ணியிருப்பாங்க? அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது, இப்ப நம்ம சம்க்கு போயிரலாம். ஓகே. இந்த மாடல், இது வந்து மாடல் நம்பர் 1ங்க. இத பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ, இந்த இதில பொறுத்தவரைக்கும் நம்ம 2 டைப் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ, வந்து 2 டைப் பார்க்க போறோம். ஒண்ணு வந்து அடுத்து வரக்கூடிய எண். ஃபைண்ட் அவுட் த நெக்ஸ்ட் நம்பர் அப்படிங்கிறதும், பொருந்தாத எண். அதாவது ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட் அப்படிங்கிறதும் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ, இந்த 2 நம்பர் தான் வந்து நம்ம இன்னைக்கு உள்ள மாடல் 1ல வந்து பார்க்க போறோம். சரியா? ஸோ, இப்ப என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்ப என்ன குடுத்துருக்காங்க? 1, 2, 4, 6, 8, 10. ஓகேவா? ஸோ, முதல்ல இது என்ன டைப்ன்னு பாருங்க. இது என்ன டைப்பு?
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன டைப்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரட்டைப்படை எண்களா இருக்கு. சரியா? ஸோ இது வந்து இது என்ன டைப்ல இருக்கு? இரட்டைப்படை எண்களா இருக்கு. ஓகேவா? ஸோ எப்படி எப்படி இன்கிரீஸ் ஆகுது பாருங்க. 2, 4, 6, 8, 10ன்னு இன்கிரீஸ் ஆகுதா? ஸோ அப்ப அடுத்த நம்பர் வந்து இங்க என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இரட்டைப்படை எண் அப்படிங்கிறம்போது, அடுத்து இங்க என்ன வரும்? 12 வரும். சரியா? ஸோ அப்ப இங்க இதோட ஆன்ஸர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 12. ஓகேவா? ஸோ இந்த மாரி ஒரு சில இது வந்து சிம்பிளாவும் குடுப்பாங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒரு சிலது கொஞ்சம் ட்விஸ்டடாவும் இருக்கும். சரியா? ஸோ வந்து நம்ம கரெக்ட்டா பார்த்து தான் போடணும். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இது 1 நம்பர். ஓகேவா? ஸோ இது கொஸ்டின் நம்பரு. ஸோ வந்து மிஸ்டேக் ஆயிருக்கு. இதுலேருந்து தான் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகும். 2, 4, 6, 8, 10 இதுலேருந்து தான் கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. என்னென்ன குடுத்துருக்காங்க? 11, 6, 0, -7, -15 ஓகேவா? ஸோ இப்ப இதுல பார்த்த உடனேயே நம்மளுக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, இது என்ன வகை அப்படின்னா, இதுல எல்லாமே இருக்கு. முழு எண், இரட்டைப்படை எண் எல்லாமே வந்து வருது. சரியா? ஸோ இத வந்து நம்ம வகையா வந்து பிரிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது இது ஏறு வரிசையா, இறங்கு வரிசையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இறங்கு வரிசை. ஓகேவா? குறைஞ்சுகிட்டே வருதா? 11, 6, 0, -7, -15 அப்படின்னு சொல்லி குறைஞ்சுகிட்டே வருது. சரியா? ஸோ அப்ப அதனால இது வந்து இறங்கு வரிசையில இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்ப எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப 11, 6 சரியா? அடுத்து 0, அடுத்து -7, அடுத்து -15 அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 11க்கும் இந்த 6க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் பாருங்க. -5ஆ? இந்த 6க்கும் இந்த 0க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸு? -6ஆ? அதுக்கப்புறம் இந்த 0க்கும் இந்த -7க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ்? -7ஆ? ஓகேவா? அடுத்து இந்த -7க்கும் -15க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் பாருங்க. -8ஆ? ஓகேவா? ஸோ அப்ப அடுத்த நம்பர் என்ன வரணும்? -9 வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்ப வந்து -15, -9 இந்த இடத்த கவனமா பாருங்க. ஸோ இதோட டோட்டல் என்ன வரும்? இது வந்து இப்ப 2மே மைனஸ்ல இருக்கு. அதாவது சைன் வந்து போத் பிளஸ்ஸாவோ, இல்ல போத் மைனஸாவோ 2ம் மைனஸாவோ, இல்ல 2 பிளஸ்ஸாவோ இருந்தா அத வந்து நம்ம ஆட் பண்ணணும். சரியா? இதான் வந்து ரூல். அப்ப நம்ம 15யும் 9யும் வந்து சேர்த்தோம் அப்படின்னா 24. ஓகே. இப்ப இங்க என்ன சைன் போடுவீங்க? மைனஸ் போடுவீங்களா? பிளஸ் போடுவீங்களான்னா, மேல குடுத்திருக்கிற 2 நம்பர்ல எது பெரிய நம்பரா இருக்கோ, அந்த நம்பரோட சைன் என்னவோ, அத தான் வந்து நம்ம இங்க போடணும். ஓகேவா? ஸோ மேல குடுத்திருக்க 2 எண்கள்ல எந்த எண்ணினுடைய சைன் வந்து பெரிய நம்பர், எந்த எண் வந்து பெரிய நம்பரா இருக்கோ, அந்த பெரிய எண்ணினுடைய சைன் என்ன குடுத்திருக்காங்களோ, அது பிளஸ்ஸோ, மைனஸோ அத தான் வந்து நம்ம கீழ போடணும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு 2 நம்பருமே வந்து மைனஸா வருது அப்படின்னா, நம்ம அத வந்து பிளஸ் பண்ணணும். 2 நம்பருமே பிளஸ்ஸா வருது அப்படின்னா, அதையும் நான் வந்து நம்ம பிளஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுவே 1 பிளஸ்ஸு, 1 மைனஸா வருது அப்படின்னா, அத நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதான் வந்து ரூல். இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ, அதனால தான் வந்து நம்ம போன வீடியோல வந்து அத பத்தி சொல்லல. ஓகேவா? ஸோ, இப்ப நம்ம பார்க்க போறது 3 சம் சரியா? 3வது சம் பொறுத்தவரைக்கும் என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. 1, 1, 2, 6, 24 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுல என்ன வகையில வருது அப்படின்னு பார்த்தோம்னா, எதுவுமே வந்து நம்மளுக்கு பொருந்தல. இது முழு எண்ணா, பகு எண்ணா, பகா எண்ணா எதுலயுமே வந்து இது வரல. ஓகேவா? ஸோ, நம்மனால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. இப்ப இது இறங்கு வரிசையா, ஏறு வரிசையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏறு வரிசையில போகுது. கூடிக்கிட்டே போகுது. 1, 1, 2, 6, 24ன்னு இந்த நம்பர்ஸ் வந்து கூடிக்கிட்டே போகுது. ஓகேவா? ஸோ, அப்ப வந்து இது ஏறு வரிசை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்ப என்னன்னா, இப்ப இதுக்கு இடையில வந்து என்னென்ன கேப் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து 0. 1க்கும் 1க்கும் எந்த எந்த நம்பர் இல்ல 0. அடுத்து வந்து +1 பண்ணியிருக்காங்க. அடுத்து +4 ஆயிருக்கு. அடுத்து பிளஸ் அ ஒரு 18 ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறம்போது, இது பிளஸ்ல வந்து வரல அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுது. இது கூடுதல்ல வந்து இது கூட்டல் கணக்குல வந்து வரல. சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம பெருக்கல்ல பார்ப்போமா? ஸோ பெருக்கி பார்க்கலாம். கூட்டுனா வரல. இப்ப பாருங்க 1, 1, 2, 6, 24 அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் இந்த 1க்கும் 1க்கும் டிஃபரன்ஸ் வந்து 1 தான். ஓகேவா? ஸோ அப்ப இங்க வந்து எதுவுமே வந்து கூடல. அப்போ 1க்கும் 2க்கும் டிஃபரன்ஸ் +1. அடுத்து 2க்கும் 6க்கும் டிஃபரன்ஸ் +4. 6க்கும் 24க்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ 6க்கும் 24க்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 18 வருது. ஸோ அப்போ வந்து இது வந்து மேட்ச் ஆகல. ஓகேவா? ஸோ அப்போ வந்து அப்போ வந்து மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். நம்ம என்னென்ன டைப் பார்த்தோம்? முதல்ல ஆட் பண்ணியிருக்கலாம், இல்ல மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம், இல்ல வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்கலாம், இல்ல கியூப் பண்ணியிருக்கலாம்னு பார்த்தோமா? ஸோ இப்போ வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? அந்த நம்பரே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். சரியா? இப்போ பாருங்க 1 இன்டூ 1 1 1 இன்டூ 2 2 2 இன்டூ 3 6 6 இன்டூ 4 24. ஓகே. வந்துருச்சா? ஸோ, அப்ப வரிசையா வந்து நம்பர்ஸ வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ, அப்போ வந்து ரியல் நம்பர வச்சு நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 1, 2, 3, 4, 5 அப்படின்னு வந்து மல்டிப்ளை பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஸோ, அப்ப அடுத்த நம்பர் நம்மளுக்கு என்ன வரணும்? 24 இன்டூ 5 அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ, அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஸோ, 24 இன்டூ 5ன்னு போட்டோம்னா, ஸோ 0 அதுக்கப்புறம் 12 ஓகேவா? ஸோ, அப்போ வந்து 120 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ, இங்க வந்து என்ன வரணும்னா 120 அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேவா? ஸோ, அத வந்து கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. ஸோ, அடுத்த சம் வந்து 4வது சம். 4வது சம்ம பொறுத்தவரைக்கும், இது என்ன டைப்ல இருக்கு? ஏறு வரிசையா, இறங்கு வரிசையா அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்ப இது வந்து ஏறு வரிசையில இருக்கு. ஏன்னா 7, 8, 10, 13, 17, 22 அப்படிங்கிற ஏறு வரிசையில இருக்கு. ஓகேவா? ஸோ, இப்ப இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ சிம்பிள். இது வந்து ஈஸியாவே இருக்கு பாருங்களேன். இதோட டிஃபரன்ஸ பாருங்க. 7க்கும் 8க்கும் எவ்வளோ வித்தியாசம்? 1. 8க்கும் 10க்கும் எவ்வளோ வித்தியாசம்? 2. 10க்கும் 13க்கும் என்ன வித்தியாசம்? 3. 13க்கும் 17க்கும் என்ன வித்தியாசம்? 4 நம்பர். 17க்கும் 22க்கும் என்ன வித்தியாசம்? 5. புரியுதா? ஸோ அப்போ வந்து இதுதான் வந்து மெத்தட். இந்த மெத்தட் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். 17 அடுத்து வந்து 22 ஓகேவா? ஸோ அப்ப 7க்கும் 8க்கும் எத்தன நம்பர் டிஃபரன்ஸ் இருக்கு? +1 8க்கும் 10க்கும் +2 10க்கும் 13க்கும் +3 13க்கும் 17க்கும் +4 17க்கும் 22க்கும் +5 அப்ப ஆன்ஸருக்கு என்ன நம்ம பண்ணணும்? பிளஸ் ஆன்ஸருக்கு என்ன பண்ணணும்? +6 பண்ணணும். ஸோ அப்ப 22 + 6 28 அப்படிங்கிறது தான் ஆன்ஸர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து மெத்தடு. நம்ம வந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த விஷயத்த மட்டும் கவனிச்சுக்கோங்க. நீங்க மத்த வீடியோல வந்து நீங்க எங்கேயாவது கவனிக்காம போனாலும் பரவால்ல. இந்த பாயிண்ட் ரொம்ப, 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 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா? என்ன அப்படின்னா, நீங்க அங்க எக்ஸாம்ல ஆட் பண்ணும்போது, நீங்க இந்த சம்ஸ்லாம் வந்து நான் இப்படி உங்களுக்கு சொல்லும்போது, நீங்க பார்க்கும்போது ஈஸியா தான் உங்களுக்கு தெரியும். இவ்வளோ ஈஸியா இருக்கே அப்படின்னு தெரியும். ஆனா நீங்களா ஒரு கொஸ்டின் எடுத்து போட்டு உட்காரும்போது, உங்களுக்கு வந்து பயங்கரமா வந்து குழப்பம். சரியா? அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா, எக்ஸாம்ல இந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது, நீங்க ஒன்ஸ் வந்து பாருங்க. உங்களுக்கு பார்த்தோனே இந்த மாரி ஏதாவது ஐடியா கிடைக்குதான்னு பாருங்க. கிடைச்ச ஆன்ஸர் வந்துட்டா போட்டுருங்க. இல்ல கொஞ்சம் வந்து லேக் ஆகுது அப்படின்னா, அத விட்டுருங்க. அந்த கொஸ்டின விட்டுருங்கன்னா, மொத்தமா விட சொல்லல. அப்போதைக்கு அந்த கொஸ்டின ஓரமா வச்சுட்டு, நீங்க அடுத்த சம்க்கு வந்து போயிருங்க. சரியா? ஒரு 2, 3 சம் செஞ்சுட்டு, திரும்ப வந்து பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இல்ல அப்பயும் கிடைக்கலையா, திரும்ப போய் நீங்க இன்னும் 2, 3 சம் செஞ்சுட்டு, அப்புறம் வந்து பாருங்க. அப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து வந்துரும். சரியா? நீங்க அதிலேயே வந்து உட்கார்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா, 1/2 மணி நேரம் கூட ஆகலாம். ஓகேவா? ஸோ, அதனால வந்து அப்படி ஒரு முட்டாள்தனத்த மட்டும் பண்ணிறாதீங்க. சரியா? ஸோ, அதனால இந்த நம்பர் சீரிஸ்லேருந்து எந்த சம்ஸ் வந்தாலும் சரி, முதல்ல வந்து நீங்க ஒரு 2 நிமிஷம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எதுவும் சூட் ஆகல, எந்த ஆன்ஸர்ஸும் வந்து சரியா செட் ஆகுற மாரி தெரியலன்னா, தயவு செஞ்சு வேற சம்ஸ போய் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து திரும்ப கன்டின்யூ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ, அடுத்தது 5வது சம். 5வது சம்ம பொறுத்தவரைக்கும் 2, 3, 5, 7, 11, 13ன்னு இது ஏறு வரிசையிலே போகுது. ஓகேவா? ஸோ, இதுல வந்து ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு கரெக்ட்டா கண்டுபிடிங்க பார்ப்போம். ஸோ 2, 3, 5, 7, 11, 13 இது எல்லாமே பகா எண்ணா? கரெக்ட்டா? ஸோ இது எல்லாமே வந்து எதுல வரும் அப்டின்னா, பகா எண்கள்ல வரும். அதாவது பிரைம் நம்பர்ஸ்ல வரும். அதாவது தன்னாலயும், 1னாலயும் வகுப்படக்கூடியது. சரியா? இப்ப 2 அப்டின்னா, அது 2 டேபிள்ல வரும். அப்படி இல்லைன்னா 1 டேபிள்ல வரும். 3 அப்டின்னா 3 டேபிள்ல வரும். இல்ல 1 டேபிள்ல வரும். 5 அப்டின்னா 5 அந்த 5வது வாய்ப்பாடுல வரும். இல்ல 1வது வாய்ப்பாடுல வரும். சரியா? தன்னாலயும், 1னாலயும் வகுப்படக்கூடியது. சரியா? ஸோ அத தான் வந்து நம்ம பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இங்க 2, 3, 5, 7, 11 13 அப்ப அடுத்து இதுக்கு அடுத்து என்ன வரும்? 14 வருமா? 14 வராது. ஏன்னா 14 7வது வாய்ப்பாடுல வரும். சரியா? 2வது வாய்ப்பாடுல வரும். 14வது வாய்ப்பாடுல வரும். 1வது வாய்ப்பாடுலயும் வரும். சரியா? 2 வாய்ப்பாடுக்கு மேற்பட்டு வந்துச்சு அப்படின்னாலே, அது வந்து பகா எண் கிடையாது. பகு எண்கள்ல வந்துரும். சரியா? 2 வாய்ப்பாடுக்குள்ள தான் வரணும். 1னாலயும், தன்னாலயும் மட்டும் வகுப்படணும். சரியா? 1வது வாய்ப்பாடுலயும், அதனுடைய வாய்ப்பாடுலயும் மட்டும் தான் வகுப்படணும். அடுத்து 15 வருமான்னு பார்த்தீங்கன்னா, வராது. 15 5வது வாய்ப்பாடுல வரும். 3வது வாய்ப்பாடுல வரும். சரியா? ஸோ, அதனால வந்து 15ல வரும், 1ல வரும். அதனால வராது. அப்ப 16 வருமானா, 16ம் வராது. 16 8ல வரும், 4ல வரும், 2ல வரும். சரியா? 16ம் வந்து வராது. அப்ப என்ன வரும்? 17 தான் வரும்.
ஓகேவா? 17வது எதுல கழியும் பாருங்க. 17 இன்டூ 1 அப்படின்னு போட்டா 17 வரும். இல்ல 1 இன்டூ 17 அப்படின்னு போட்டா 17 வரும். இத தவிர்த்து உங்களுக்கு 17 அப்படிங்கிற நம்பர் வந்து வேற எங்கேயுமே வந்து வராது. ஓகேவா? ஸோ அதனால தான் இது வந்து பகா எண் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்தது 6வது கேள்வி. 3, 12, 27, 48, 75, 108 ஓகேவா? ஸோ இத பொறுத்தவரைக்கும் ஏறு வரிசை அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இது வந்து பகு எண், பகா எண்லாம் கிடையாது. ஆனா இதுல வந்து ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் குடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பர வந்து நீங்க நல்லா நோட் பண்ணணும். ஸோ அதுக்குள்ள தான் வந்து நம்மளுக்கு க்ளூ இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க 3 குடுத்துருக்காங்களா? ஸோ எல்லாமே வந்து 3ஓட சம்மந்தப்பட்டதா இருக்கா? நல்லா பாருங்க. 12, 27, 48, 75, 108 எல்லாமே வந்து 3ஆம் நம்பரோட சம்மந்தப்பட்டதா இருக்கு. சரியா? அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காங்க. 3 வச்சு தான் ஒண்ணு மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். இல்ல ஸ்கொயர் பண்ணியிருக்கணும். சரியா? ஸோ 2ல ஏதோ ஒண்ணு வந்து இங்க நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க. ஓகே. இப்ப 3வது வாய்ப்பாடால நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். சரியா? அப்ப 3 இப்ப 12/3 சரியா? ஸோ 12/3 27/3 சரியா? 12/3ன்னா என்ன வரும்? 4 27/3ன்னா இங்க என்ன வரும்? 9 1 3 3 9 3 27 48/3 போடுறோம். அப்ப இங்க என்ன வரும்? 1 3 3 1 இங்க 8க்கு 18 போட்டோம்னா 9 சாரி 18 போட்டோம்னா 6 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இங்க இடம் இல்ல. நான் உங்களுக்கு செப்பரேட்டா கூட செஞ்சு காமிக்கிறேனே. ஸோ இதுல பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. ஸோ இதுல பாருங்க என்னென்ன நம்மளுக்கு குடுத்துருந்தாங்க? 3, 12, 27 அதுக்கப்புறம் 48 ஓகேவா? அதுக்கப்புறம் 75 ஸோ அதுக்கப்புறம் 108 அடுத்த எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ இத பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு இத வந்து நம்ம 3ஆல தான் வந்து இத பெருக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அப்ப 3ஆல நம்ம இத வந்து வகுத்து பார்க்கலாம். அப்ப 3 அடுத்து 12/3 அப்படின்னா 1 3 3 4 3 12 அதுக்கப்புறம் 27/3 1 3 3 9 3 9 3 3 9s ஆர் 27 அடுத்து 48/3 1 3 3 இங்க 1 மீத 18க்கு வந்து 6 18க்கு வந்து 3 அப்ப 16 ஓகேவா? 16 வரணும். சரியா? 1 18 அப்புட்ன்னா வந்து ஆமா 6 3 தானே 18 ஓகே 16 சரியா? அடுத்தது வந்து என்ன போட்டிருக்காங்க? 75 குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 75/3ன்னு போட்டோம்னா 1 3 3 2 3 6 6 பக்கத்துல 1 15ன்னா 5 ஓகேவா? ஸோ அப்ப 325 ஆர் 75 வரும். ஓகேவா? ஸோ அடுத்தது 108 108/3 அப்படின்னா 1 3s ஆர் 3 3 3s ஆர் 9 மிச்சம் 1 இருக்கு. அப்ப 18 அப்ப 6 36 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இப்ப இதுல நம்மளுக்கு என்னென்ன நம்பர் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்களேன். 4 9 சாரி 4 9 16 25 அதுக்கப்புறம் 36 ஓகேவா? ஸோ மொத்தம் 5 எண்கள் வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. சரியா? இந்த 5 டிஃபரன்ஸ்லயே வந்து நல்லா பாருங்களேன். ஸோ இது எல்லாமே வந்து வர்க்க எண்களா இருக்கா? நல்லா நோட் பண்ணுங்க. இது எல்லாமே வர்க்க எண்களா இருக்கா? 4 அப்படிங்கிறது என்ன? 2 ஸ்கொயர். 9 அப்படிங்கிறது என்ன? 3 ஸ்கொயர். 16 அப்படிங்கிறது என்ன? 4 ஸ்கொயர். 25 அப்படிங்கிறது என்ன? 5 ஸ்கொயர். 36 அப்படிங்கிறது என்ன? 6 ஸ்கொயர். கரெக்ட்டா? ஸோ, இப்ப அடுத்து நம்மளுக்கு என்ன வரணும்? 7 ஸ்கொயர் தான் வரணும். சரியா? அப்ப 7 ஸ்கொயர் தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேவா? அப்ப 7 ஸ்கொயர் என்ன வரும்? 49 அப்படிங்கிறது 7 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ, அப்ப டைரக்ட்டா 49 போடணுமா? அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம இங்க வந்து டிவைட் பண்ணியிருக்கோமா? ஸோ, ஆப்போசிட்டா வந்து செஞ்சிருக்கோமா? 3ஆல வந்து வகுத்திருக்கோம். அப்ப இந்த 49 அப்படிங்கிறத நம்ம 3ஆல பெருக்கணுமா? பெருக்குனா தான் நம்மளுக்கு 108க்கு அடுத்த நம்பர் என்னங்கிறது கிடைக்கும். சரியா? ஸோ, அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 3 இன்டூ 7 ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா, அதோட ஆன்சர் என்ன? 49 இன்டூ 3 அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 147 ஓகேவா? 147ன்னு வரும். ஸோ இது சரியா? ஸோ அப்ப இங்க வரக்கூடிய எண் 108க்கு அப்புறம் என்ன ஆன்சர் வரணும் அப்படின்னா, 147 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா?
ஸோ இந்த மாரியும் கேட்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான். சரியா? ஸோ இது வந்து குரூப் 1 கொஸ்டினு. ஸோ இந்த மாரி வந்து நீங்க உங்களுக்கு வந்து எடுத்து எதுக்காக எடுத்து குடுக்குறோம் அப்டின்னா, ஸோ இது வந்து கேட்டாங்க அப்டின்னா, நீங்க அந்த இடத்துல வந்து யோசிக்கிறதுக்காக. அதுக்காக ஈஸியான சம்மெல்லாம் போய் நீங்க உட்காந்து இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த மாரி டஃப்பா கேட்குறாங்க அப்டின்னா, நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா, இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது 7வது சம். 7வது சம்ம பொறுத்தவரைக்கும், நம்மளுக்கு சம்ம பார்த்தோனே தெரியுது. இது வந்து இறங்கு வரிசையில இருக்கு. ஓகேவா? இறங்கு வரிசைனா என்ன சார்? புது ரூல் எதுவும் ஃபாலோ பண்ணணுமா? அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த சைட்ல இருந்து பாருங்க. அவ்வளோதானே. ஏறு வரிசை. ஓகேவா? நீங்க லெஃப்ட் டூ ரைட் பார்த்தா தான் அது வந்து இறங்கு வரிசை. நீங்க இதுவே ரைட் டூ லெஃப்ட் பாருங்க. அது ஏறு வரிசை தானே. ஓகேவா? ஸோ அப்ப இந்த சைட்ல பார்க்க போறோம். இந்த சைட்ல பார்த்தோம்னா, நம்மளுக்கு 7ல இருந்து ஆரம்பிங்க. இங்க நமக்கு என்ன வருது? இங்க வந்து 7 இன்டு 7. அப்ப இங்க கேப்ல என்ன வருது அப்டின்னா 7 வருது. சரியா? ஸோ, அப்ப இத மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. சரியா? இப்ப வந்து எப்படின்னா 7 இன்டு 2 14. 14 இன்டு 3 போடுங்க. எவ்வளோ வருது? 28, 32, 42 வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ, இந்த மாரி நீங்களா போட்டு பார்க்கணும். நீங்க போட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ, அப்ப 42 இன்டு 4 போடுங்க. 42 4 போட்டோம்னா 4 2 8 16 168 வந்துருச்சா? ஓகே சூப்பர். இப்ப 168 இன்டு 5 போடுங்க. 5 போட்டோம் அப்படின்னா என்ன வருது? 168ஓட 5 போட்டோம்னா, 8 40 ஓகேவா? 30, 34, 5, 8 840 ஆன்சர் வந்துருச்சா? ஸோ, அப்ப இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ரிவர்ஸ்ல பார்க்கும்போது மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. நேரா பார்க்கும்போது டிவிஷன் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப வகுத்துருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? ஸோ, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிளஸ்ஸுக்கு ஆப்போசிட் எப்படி மைனஸோ, கூடுதல் கூட்டல் பண்றதுக்கு எப்படி ஆப்போசிட் கழித்தலோ, கூட்டலுக்கு எப்படி ஆப்போசிட் கழித்தலோ, கழித்தலுக்கு ஆப்போசிட் எப்படி கூட்டலோ, அதே மாதிரி தான் பெருக்கலுக்கு ஆப்போசிட் வகுத்தல், வகுத்தலுக்கு ஆப்போசிட் பெருக்கல். சரியா? ஸோ, அப்ப நம்ம வந்து ஆப்போசிட் சைட்ல பார்க்கும்போது நம்மளுக்கு பெருக்கியிருக்காங்க அப்படின்னா, இந்த டைரக்ஷன்ல நம்ம ரைட் டூ லெஃப்ட் போகும்போது பெருக்கியிருக்காங்க அப்படின்னா, அப்ப லெஃப்ட் டூ ரைட் போம்போது அத வகுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ, அப்ப வகுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 840/5 பண்ணியிருக்காங்க. அடுத்து 168/4 அடுத்து 42/3 அடுத்து 14/2 அடுத்து 7 என்ன வரணும்? 1 வரணும். அப்போ 1, 7 அப்ப அதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 7. ஓகேவா? ஸோ இத அடிச்சு பாருங்க. உங்களுக்கு கரெக்ட்டா வரும். ஒரு 5 5 இங்க 1 மிச்சம் 34 6 6ஆ 30 மிச்சம் 4 இருக்கும். 40 அப்ப 8 168 வந்துருச்சா? ஸோ இத அடிச்சு பாருங்க. 4 2 42 1 3 3 இங்க ஒரு 3 இங்க 12ன்னா 4 14 இங்க ஒரு 2 2 7 2 14 ஓகேவா? ஸோ இங்க ஒரு 1 1 இங்க 7 அப்ப ஆன்சர் வந்து 7 சரியா? ஸோ அடுத்தது 8வது சம். ஸோ 8வது சம்ம பொறுத்தவரைக்கும், இது வந்து எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறு வரிசையில இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம்ங்க. இதுல வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே வந்து இருக்காது. சரியா? இது வந்து கொஞ்சம் டிஃபரண்டான சம்மு. கொஞ்சம் டஃப்பாவும் கூட தெரியும். சரியா? ஸோ இத வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டா போட்டு காமிக்கிறேன் பாருங்க. கீழ போட்டுக்கலாம். ஓகே. தெரியுமா? ஓகே தெரியுது. சரி ரைட் ஓகே. ஸோ இந்த நம்பர் 8வது சம். 8வது சம் தானே? ஆமா 8வது சம். இதுல வந்து நம்மளுக்கு என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நிமிஷம். ம். என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 6, 20 அதுக்கப்புறம் 56 அதுக்கப்புறம் 176ன்னு குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுக்கான டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம்னு வைங்களேன். ஸோ எவ்வளோ வருதுன்னா, கூடுதலா வருது. ப்ளஸ் 14 நம்பர் வருது. இதுக்கு 2த்துக்கும் நடுவுல 14 இருக்கு. இது 2த்துக்கும் நடுவுல 36 இருக்கு. இது 2த்துக்கும் நடுவுல 120 இருக்கு. சரியா? ஸோ அப்ப வந்து இது எங்கேயுமே வந்து பொருந்தல. பிளஸ், மைனஸ் இதெல்லாம் வந்து வரல. சரியா? அப்ப இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வேற ஏதோ வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. சரியா? அப்ப இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா, எப்படிங்கிறத நான் சொல்றேன் பாருங்க. ஸோ இந்த ஐடியா வந்து உங்களுக்கு இருக்கணும். பகா எண் இன்டூ ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. சரியா? பகா எண்ணையும், ஸ்கொயரையும் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, பகா எண்கள்னா என்னென்ன? 3, 5, 7, 11, 13 இது வந்து பகா எண்கள். ஓகேவா? இப்ப எதால ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2 ஆல வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா,
2 ஸ்கொயர். ஓகேவா? 2 அதாவது ஸ்கொயர் பண்ணல. ஸ்கொயர் எண்கள்ல வர்க்க எண்கள்ல வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3, 2 பவர் 4, அடுத்து 2 பவர் 5 இப்படி பண்ணியிருக்காங்க. சரியா? இது வந்து வர்க்க எண், அதாவது ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 இன்டூ 2 பவர் 1 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 3 இன்டூ 6. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? அடுத்து 5 மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஆர்டரில் வந்து எடுங்க. 5 இன்டூ 2 பவர் 2 அப்படின்னா 2 ஸ்கொயர் வந்து 4, 4 இன்டூ 5 வந்து 20. சரியா? இங்கே இந்த இடத்துல தெரியுதா? 6, 20. ஃபர்ஸ்ட் 6 வந்திருக்கா, அடுத்து வந்து 20 வந்திருக்கா, அடுத்து 56 வந்திருக்கு பாருங்க. ஸோ 56க்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அடுத்த பகாயன் என்ன? 7. ஸோ 7 இன்டூ 2 கியூப். ஓகேவா? 7 இன்டூ 2 கியூப் போட்டிங்கன்னா ஸோ அப்போ 8 இன்டூ 7. ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும்? 56. 2 கியூப் வந்து 8. ஸோ 8 இன்டூ 7 வந்து 56 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய பகாயன் என்ன? 11. 11 இன்டூ 2 பவர் 4. அப்போ 16. 2 பவர் 4 வந்து 16. சரிங்களா? 16 இன்டூ 11 வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா 176. சரியா? அடுத்த பகாயன் என்ன நம்மளுக்கு? 13. ஸோ 13 இன்டூ 2 பவர் 5 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா இது என்ன வரும் அப்படின்னா 13 இன்டூ 2 பவர் 5 என்ன அப்படின்னு பாருங்க. 2 பவர் 5 எப்படி போடணும்? ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2 அப்படின்னு போடணும். சரியா? 2 2 4, 4 2 8, 8 2 16, 16 2 32. ஓகேவா? ஸோ 32 வந்து இங்கே வரணும். ஸோ இதோட பெருக்கல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 32 13ன்னு போட்டோம்னா 3 2 6, 9 2 3. அப்போ 6 1 416 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? ஸோ இதான் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதுவும் வந்து ஒரு டஃப்பான கொஸ்டின். சரியா? ஸோ அதனால இதெல்லாம் வந்து கேட்கலாம். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த சம்லாம் வந்து எடுத்து வச்சோம். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ரேராக தான் கேட்பாங்க. ஸோ அதுவும் அதனால யாரும் வந்து இதை பார்த்து பயப்பட வேணாம். ஓகேவா? ஸோ அடுத்தது 9வது கேள்வி. ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் நம்பர், அதாவது அடுத்த எண் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது நெக்ஸ்ட் நம்பர் என்னங்கிறது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற 3 சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருந்தாத எண்ணை கண்டுபிடிக்க அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ எது வந்து இதில் ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருந்தாத எண் இதில் எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 9வது சம்மை பொறுத்த வரைக்கும் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 3 5 7 11 13 17 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே என்ன எண்கள் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. இது எல்லாமே வந்து பகா எண்கள், அதாவது பிரைம் நம்பர்ஸ். நல்லா பாருங்க. ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய நம்பர்ஸ். கரெக்டாக 2 3 5 7 11 13 17. இதை நம்ம நேற்று வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த வீடியோவை கவனித்தவங்களுக்கு, அந்த வீடியோ நோட்ஸ் எடுத்து கரெக்டாக படித்தவங்களுக்கு இதை பார்த்த உடனே வந்து நான் வந்திருக்கும். இதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் சரியாக கவனிக்கல அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அப்போ இது வந்து பிரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆமாம் சார், எல்லாமே பிரைம் நம்பர் தானே, இதில் என்ன வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா பாருங்கள். 2 தான் வித்தியாசம். நான் என்ன சொல்லியிருக்கேன் நேற்றே, என்ன சொன்னேன்? பகா எண்கள் எல்லாமே வந்து ஈவன் ஆட் நம்பராக தான் இருக்கும். எல்லா பகா எண்களும். சரிங்களா? அதாவது நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. எல்லா பகா எண்களும் ஈவன் நம்பராக இருக்கும். ஒற்றைப்படை எண்களாக இருக்கும். சரியா? எல்லா பகா எண்களும், எல்லா பிரைம் நம்பர்ஸும் ஒற்றைப்படை எண்களாக இருக்கும். சரியா? ஆனால் எல்லா ஒற்றைப்படை எண்களும் பகா எண்களாக இருக்காது. ஓகேவா? ஆனால் ஒரே ஒரு இரட்டைப்படை எண், பகா எண்ணா இருக்கக்கூடிய ஒரே ஒரு இரட்டைப்படை எண், பிரைம் நம்பராக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஈவன் நம்பர் என்ன அப்படின்னா அது 2 மட்டும்தான். சரியா? ஸோ அப்போ இங்கே 2 தான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ 2 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். சரியா? ஸோ மற்றது எல்லாமே வந்து ஒற்றைப்படை எண். இது மட்டும்தான் இரட்டைப்படை எண். ஓகேவா? அடுத்தது 10வது கேள்வி. 10வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 25 36 49 81 121 169 225 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா தெளிவாக பாருங்க. அதாவது ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இந்த 25 வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அப்போனா 5 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இங்கே 6 பாருங்க. 6 6 36, அப்போ 6 ஸ்கொயர். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? 7 7 எல்லாம் 49, அப்போ 7 ஸ்கொயர். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க?
8 8 வராது. 9 9 81 அப்ப 9 ஸ்கொயர். அதுக்கப்புறம் 121னா 10 ஸ்கொயர் வந்து வராது. அப்ப 11 ஸ்கொயர் வந்து 121 வருமா? ஸோ அடுத்து வந்து 12 ஸ்கொயர் போடுங்க. 12 ஸ்கொயர் போட்டோம்னா 169 வராது. 13 ஸ்கொயர் போட்டு பாருங்க. 13 ஸ்கொயர் 169 சரியா? ஸோ இந்த ஸ்கொயர் நம்பர்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. 2 ஸ்கொயர்னா என்ன? 3 ஸ்கொயர்னா என்ன? 4 ஸ்கொயர்னா என்ன? 5 ஸ்கொயர்னா என்ன? இப்படிங்கிறத ஒரு ஒரு 20 ஸ்கொயர் வரைக்கும் நீங்க எழுதி பாருங்க. டெய்லி வந்து ஒரு 10 நிமிஷம் காலையில எந்திரிச்சு இந்த ஸ்கொயர் நம்பரை வந்து டெய்லி ஒரு 1 to 20 வரைக்கும் எழுதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது வந்து மனப்பாடம் ஆயிரும். நம்பரை பார்த்தோனே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிரும். சரியா? ஸோ அதனால தான் நீங்க இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு புதுசா தெரியும். நான் மட்டும் கரெக்ட்டா ஏதோ சொல்ற மாரி உங்களுக்கு சுத்தமா தெரியாத மாரி இருக்கும். நீங்க அத திரும்ப திரும்ப நீங்க போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். ஓகேவா? ஸோ அடுத்து 225 அப்படிங்கிறது என்ன வரும்னா, 15 ஸ்கொயர் வரும். சரியா? ஸோ எல்லாமே இதுல ஸ்கொயர் தானே சார். இதுல என்ன வந்து ஆட் ஒன் அப்படின்னா, இதுல நல்லா பாருங்க. இதுல 5 அப்படிங்கிறது பகா எண்ணா? 7ங்கிறது பகா எண்ணா? 9 பகா எண், 11 பகா எண், 13 பகா எண், 15 பகா எண். இது எல்லாமே வந்து பிரைம் நம்பர்ஸ். இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். ஆனா இந்த 6 ஸ்கொயர் அப்படிங்கிறது மட்டும் இது சாரி இது எல்லாமே வந்து 5, 7, 9, 11 இது எல்லாமே வந்து ஈவன் நம்பர்ஸ். சாரி ஆட் நம்பர்ஸ். அதுக்கப்புறம் பிரைம் நம்பர்ஸ். ஓகேவா? குழம்பிராதீங்க. 5, 7, 9, 11, 13, 15 இது எல்லாமே ஆட் நம்பர் அண்ட் பிரைம் நம்பர்ஸ். இதுவே வந்து 6 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஈவன் நம்பர். அதோட இது வந்து பகு எண். பகா எண் கிடையாது. இது வந்து 2வது டேபிள்ல வரும், 3வது டேபிள்ல வரும், 1வது டேபிள்ல வரும், 6வது டேபிள்லயும் வரும். 6 அப்படிங்கிறது. சரி ஸோ இது வந்து பகு எண் அண்ட் இது வந்து ஈவன் நம்பர். ஸோ இதுதான் வந்து ஆட் ஒன் அவுட். ஓகேவா? ஸோ அடுத்தது 11வது கொஸ்டின். 11வது கொஸ்டின பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. 6, 11 இங்க 21 இங்க 41 இங்க 81 இங்க 171 இங்க 321 இங்க 641 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்ப இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பாருங்க. 5 ஓகேவா? ஸோ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் வருது? +10 வருதா? ஆமா. ஸோ அடுத்து வந்து இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் வருது? +20. அடுத்து இதுக்கும் என்ன வருது? +40. அடுத்து இதுக்கும் டிஃபரன்ஸ் என்ன வருது? அப்படின்னு பார்த்தோம்னா, +90 வருது. ஸோ அடுத்து இதுக்கும் டிஃபரன்ஸ் என்ன வருதுன்னு பார்த்தோம்னா, +160 வருது. ஸோ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் வருதுன்னு பார்த்தோம்னா, +320 வருது. ஓகேவா? ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அப்படியே வந்து டபுள் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம அந்த நம்பரோட -1 வந்து பிளஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப 6ன்னு இருக்குன்னு வைங்களேன். ஸோ 6 - 1 எவ்வளோ? 5. 5 வந்து பிளஸ் பண்ணுங்க. அப்ப 11. இப்ப 11 - 1 எவ்வளோ? 10. அப்ப 10 வந்து பிளஸ் பண்ணுங்க. 21. 11 + 10 21. அப்ப 21ஓட 21ல 1 மைனஸ் பண்ணுங்க. 20ஆ? அப்ப +20 பண்ணுங்க. 21 + 20 41. 41ல 1 மைனஸ் பண்ணுங்க. 40ஆ? அப்ப 41 + 40 81. சரியா? ஸோ அப்ப 81ல -1 பண்ணுங்க. +80 +80 போட்டா இங்க 160 வரணும். ஸோ வரல. ஆனா +90 வந்து போட்டிருக்காங்க. +80 வந்து நம்மளுக்கு இங்க வரணும். சரியா? ஸோ இப்ப அடுத்து பாருங்க. இப்ப 80 வச்சு இத போட்டு பாருங்க. அடுத்த நம்பர +80 161 வந்திருக்கணுமா? +80 போட்டா. அப்ப 161ல -1 பண்ணுங்க. 160 160 இங்க பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா 321 சரியா? இப்ப 321ல 1 மைனஸ் பண்ணுங்க. +320 வந்து இங்க பண்ணுங்க. அப்ப 641 ஓகே. அப்ப சரியா வருது. அப்ப இந்த இடத்துல எது ஆட் ஒன்னா? இந்த 171 அப்படிங்கிறது தான் ஆட் ஒன். சரியா? என்ன வந்திருக்கணும் அப்படின்னா 161ன்னு வந்திருக்கணும். ஸோ அத மட்டும் மாத்தி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இவ்வளதான். இத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது 3 சம்மும் வந்து ஹோம் ஒர்க். ஓகேவா? ஸோ நம்ம பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சுச்சா எப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஆ இது 3மே வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க் சம். சரியா? ஸோ இந்த 3யுமே வந்து ஹோம் ஒர்க் போட்டு பார்த்துட்டு, அதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? ஸோ கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கூட பின் பண்றேன். ஸோ முதல்ல போய் கமெண்ட்ட பார்த்துறாதீங்க. முதல்ல நீங்க போட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ட பாருங்க. ஓகேவா? சரி ஓகே. இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ நான் வந்து உங்கள நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். ஓகேவா? தேங்க் யூ.